அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 5வது நோன்பு 5 நோன்பு வந்துருச்சு. 4 நோன்பு போனதே தெரில. பசியிலேருந்து தாகத்திலேருந்து ஆண்டவன் ரொம்ப காப்பாற்றிட்டேன். அந்த நோன்பு தாகமாக தெரில. இப்போ தான் கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் இந்த வெயிலும் இறைவனோட கிருபையால் நம்மளை தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா அதுக்காக எல்லாத்துக்கும் துவா செய்வோம். நமக்கு பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே ஆனால் நோன்பு துறக்க உட்காண்டோன்னு வச்சுக்கோங்க, எங்கேருந்து அந்த ரஹமத்தை ஆண்டவன் கொடுப்பான்னு தெரியாது. அதுதாங்க நோன்போட மாண்பு. எப்படியோ நம்ம சக்திக்கு மீறின அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இறைவன் பரக்கத்தை கொடுக்குறேன். அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அதை விட நோன்பாளிகள் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் பசித்து இருக்கிறது மட்டும் நோன்பு கிடையாது. தீமையான விஷயங்களை பார்க்குறதுலேருந்து, கேட்குறதுலேருந்து, பேசுகிறதுலேருந்து நீங்கள் விலகி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உண்மையான நோன்பு. நோன்பாளிகளுக்கான கூலியை இறைவன் தானே நேரடியாக வழங்குவதாக வாக்குறுதி கூறுகிறான். அதுபோக நோன்பாளிகளுக்கு 2 விதமான சந்தோஷம் இருக்குது. ஒன்று நோன்பு துறக்கும்போது வர்ற சந்தோஷம், இன்னொன்று தன்னோட இறைவனை சந்திக்கும்போது ஏற்படும் சந்தோஷம். பசிச்சிருந்து தாகித்திருந்து அந்த தண்ணீரையும் அந்த உணவையும் அருந்தும்போது மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதே நோன்பாளி நோன்பு வைத்துவிட்டு இறைவனை சந்திக்கும்போது அது ஒரு சந்தோஷம் வருது. இறைவா, எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் நட்புகளையும் உலகத்திலுள்ள மக்கள் அனைவரையும் உன்னை சந்திக்கும் வேளையில் சந்தோஷமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. ஆமீன்.